ஹாய் கைஸ், வெல்கம் டு மலர் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்னோட ஸ்டைலில் வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். குக்கரில் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் பாசிப்பருப்பு வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அரிசி நல்லா ஊற வச்சு எடுத்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சி ஆற வச்சிருக்க பால் 1/4 கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்குள்ள கடலை சட்னி ரெடி பண்ணிடலாம். 1/4 மூடி தேங்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். அது கூட கொத்தமல்லி, கொஞ்சமாக இஞ்சி, 1 பல் பூண்டு, பச்சை மிளகா ஆட் பண்ணிடலாம். ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கிட்டா தேங்காய் சட்னி ரெடி. தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். என்னோட ஸ்டைலில் தேங்காய் சட்னி ரெடி. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக டால்டா ஆட் பண்ணிக்கலாம். டால்டாக்கு பதில் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரக மிளகு, கருவேப்பிலை 2 ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு ரெடியான பொங்கல் ஆட் பண்ணிடலாம். அதுலேயே 1/4 கப்பு பால் சேர்த்து ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மேலாக்க கொத்தமல்லி தூவி விட்டு எடுத்திங்கன்னா பொங்கல் ரெடி. 10 நிமிஷத்தில் என்னோட ஸ்டைலில் ஈஸியான வெண்பொங்கல் ரெடி. வெண்பொங்கலும் கடலை சட்னி காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் கைஸ்.